ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படி, சரிங்களா? ஒரு அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கலான்றதை பார்க்கலாம். ஸோ ஈஸியாக போகிறோம். க்ரோமை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து TNEGA டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணது மற்ற ஃபஸ்ட்டு வந்து அது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்காங்க. உள்ள போனே துறை உள்நுழைவு, பயனர் உள்நுழைவு ரெண்டு இருக்குது. ஸோ துறை உள்நுழைவு தான் ப்ரைவேட்டாக இருந்தால் பயனர் உள்நுழைவு கொடுத்துருக்காங்க. இல்லைனா துறை உள்நுழைவு இருந்தால் அதை யூஸ் பண்ணி லாகின் ஐடி போட்டு என்ன பண்ணுறீங்க, உள்ளே வந்துடுறீங்க. வந்த உடனே பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுறீங்க. அதில் செகண்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து என்ன அன்மேரிட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறான்னு பார்த்துக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், கேன் நம்பர் ரெஜிஸ்டர் நமக்கு அது ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிருந்தால் ஆதார் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தா அது ஆல்ரெடி வந்துடும். அப்படி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா அங்கே ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஆதார் நம்பருக்கு பாருங்கள், அதை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது வந்து உங்களுடைய கேன் நம்பர் வந்து உங்கள் பேர், உங்களோட மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி அர்த்தம். அப்படி வரல, அப்ளிகன் டீட்டெயில் நாட் ஃபவுண்ட், இல்லை ஆதார் நாட் ஃபவுண்ட் மாதிரி சம்திங் மெசேஜ் வந்தால் வரலன்னு அர்த்தம். பாருங்கள், வந்து பாருங்கள், ஆல் நாட் வெரிஃபைன்னு. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், அப்ளிகன் நம்பர். ஸோ அப்ளிகன் நம்பர் வந்து என்னன்னா ஆதார் நம்பர், சரிங்களா? ஆதார் நம்பர் எடுத்துக்காங்க. அதில் இருக்க நம்பர் மாதிரி டைப் பண்ணிங்க, 12 டிஜிட். அதுக்கப்புறமா அவங்க என்ன அப்ளிகன் டாக்டரா, செல்வியா, செல்வனா, திருமதியான்னு பார்த்து அந்த ஏஜ் இது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்ளிகன் நேம், உங்கள் பேர் என்ன, சரிங்க? அப்படி உங்களுக்கு எப்படி வேணும், ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி வேணுமா? உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாச்சும் அதான் மோஸ்ட்லி ஆதார் பேஸில் போடுங்க. அப்படி இல்லைனா ஏதாச்சும் வந்து சில வந்து இனிஷியல் போடுவாங்க, அப்பா இனிஷியலில் வந்து சிம்பிளாக வந்து அப்போ அவங்க பேர் மட்டும் போடுவாங்க. ஸோ அது மாதிரி எந்த வசதியோ அந்த கரெக்டாக நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்னு அதே மாதிரி நான் வந்து செந்தில் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். தமிழ்லேயும் வந்து ஓகே, அந்த இனிஷியல் தரல. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன இனம், ஜெண்டர், பாலினம், மேலோ ஃபீமேலோ, டிரான்ஸ்ஜெண்டரான்னு போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, என்றைக்கு பிறந்தாங்கன்னு ஆதார் கார்டு ப்ரூஃப் வச்சு கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மார்ஷியல் ஸ்டேட்டஸ், அன்மேரிடு, திருமணம் ஆனவனா மேரீடு, திருமணம் ஆகாதவனா அன்மேரிடு, அதை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உறவு முறை, என்னது ஃபாதரா, மதரா, வேறு கார்டியான்னு கேட்பாங்க. நீங்கள் ஃபாதர் கொடுத்து இப்போ அந்த அப்ளிகனோட அப்பா பேர் என்ன, சப்போஸ் இங்கே ஃபீமேல் இருந்தால் நம்ம மேரேஜ் ஆகிட்டு இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் போடுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஹஸ்பண்ட் நேம் வர மாதிரி போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தான், ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ரிலேஷன் டைப் வந்து ஃபாதர், மதர் ஆர் ஹஸ்பண்ட்ற மாதிரி போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்பா பேர் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மதர் நேம், அம்மாவை பேர். ஸோ அப்ளிகண்ட்டுக்கு அம்மா பேர் என்ன, அது என்ன பண்ணுறோம், டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரிலீஜியன், என்னது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டினான்னு பார்த்து கரெக்டாக அதுக்கு அவங்க கேட்டு சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டின்னு பார்த்து அதுவும் சூஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கீழே வந்துட்டிங்கன்னா அதுக்கடுத்துக்கு அப்புறம் அட்ரஸ் பற்றி கேட்குது. ஸோ என்ன அட்ரஸ்க்கு வாங்க, தமிழ்நாடு, அதில் தான் எந்த டிஸ்ட்ரிக் இருக்கீங்க அதை பார்த்து சூஸ் பண்ணிவிடுங்க. டிஸ்ட்ரிக்கு, அதுக்கடுத்து வந்து தாலுக், என்ன தாலுக், அதுக்கு என்ன நம்ம ஆதார் கார்டு ப்ரூஃப் தான். ஸோ எவ்ரி திங் இஸ் ஆதார் பேஸ்டு. ஸோ ஆதார் கார்டில் என்ன ப்ரூஃப் இருக்கோ, என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஆதார் கார்டில் வந்து என்ன டிஸ்ட்ரிக் இருக்குது, அதே மாதிரி என்ன தாலுக்கில் அவங்க வராங்கன்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க அதை பார்த்து போட்டுக்கலாம். இல்லை ஜஸ்ட் அவங்க கூட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க எந்த தாலுக்கு வரீங்க சரிங்கன்ற மாதிரி. ஸோ இவ்வளோ தான். ஸோ அது மாதிரி நம்ம தெரிஞ்சோன்னா இது மாதிரி. அப்புறம் ரெவென்யூ வில்லேஜ், என்ன வில்லேஜ், ரெவென்யூ வில்லேஜ் அவங்க வராங்க, வருவாய் கிராமம், அதை போட்டுட்டு அதுக்கு எல்லாம் இருக்குது. ஸ்ட்ரீட் நேம், ஸ்ட்ரீட் நம்பர், தெருக்காட்சி பேர் தான் அது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விண்ணப்பதாரரின் அது முகவரி, அதாவது சப்போஸ் ஏதாச்சும் வில்லேஜ் சைடு இருக்கும், வில்லேஜ் சைடு அந்த ஏதாச்சும் ஒரு வட்டம் இல்லை கிராமம் அது மாதிரி இருக்கும். அது வந்து இதில் காட்டாது. அதை என்ன பண்ணுவோம், நீங்கள் கையில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணிட்டு நம்ம டோர் நம்பர் போட்டுட்டு கடைசியாக பாருங்கள் பின்கோடு. ஸோ பின்கோடு போடுற மாதிரி இருக்கும். பின்கோடு போட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் மொபைல் நம்பருக்கு ஒருத்தர் தான் பண்ணுறோம், ஜென்ரேட் ஓடிபி கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஓடிபி போயிருக்கும். நம்ம எந்த மொபைலில் யூஸ் பண்ணுறோமோ அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி போயிருக்கும். அந்த மொபைல் அந்த ஓடிபி வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஓகே. சப்போஸ் இன்கரெக்டாக தான் லாகின் வரும். ஸோ அவங்க சொல்கிற ஓடிபியை போட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துட்டு கீழே சப்மிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு கேன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு கேன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும், சரிங்களா? இவ்வளோ தான். ஸோ உங்களுடைய மெயினாக உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு.
ஸோ இப்போ ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வெயிட்டிங்கு. ஓடிபி வந்து சில டைம் லேட் ஆகும், ஏன்னா சில டைம் சர்வர் இஷ்யூ இருந்தாலும் லேட் ஆகும். சில டைம் வந்து கரெக்டாக அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கும், இப்போ விஓஓ ஆர் எதுவுமே கால் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்களால் வந்து கால் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி நம்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்து என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ப்ளீஸ் என்டர் பண்ணுங்கள் வேலிட் ஓடிபி. தப்பான ஓடிபி என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டான ஓடிபி வந்து வந்திருக்கும், அதை பார்த்து என்ன பண்ணணும், நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணி சப்மிட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கேன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். எஸ். ஸோ வந்து நீட் நோ டைம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, நோ தேங்க்ஸ் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் கேன் நம்பர் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ண அன்மைன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொடுத்த டீட்டெயிலாக ஆல்ரெடி வந்துடுச்சு. அதுக்கு டீட்டெயிலும் டைம் செக் பண்ணி நம்ம கொடுத்த டீட்டெயிலும் கரெக்டாக தானான்ற மாதிரி ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. அது வேறு நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர்ந்து கிளிக் பண்ணோம்னா போதும். ஸோ பாருங்கள் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டேன். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேரேஜ் ஆகாதவங்க வந்து தான் பாருங்கள் திரு, அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலை தான், பட் அந்த செல்வன் போடணும். பட் இருந்தாலும் ஏஜ் அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணுறோம், திருன்னு ஆட் பண்ணிக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து கரெக்டான ஏஜுக்கு அந்த மாதிரி அந்த பேர் கொடுக்கணும். ஸோ எல்லாமே கரெக்டாகணும். சரிங்களா, ஒன்றும் தப்பாக இருந்தாலே அது வந்து எடுத்துக்காது. சரிங்களா, ஸோ எல்லாமே A to Z கரெக்டாக கொடுத்து செக் பண்ணிக்காங்க. ஏன்னா வந்து சப்போஸ் நம்ம இன்கரெக்டான டீட்டெயில் கொடுத்தோம்னா அது விஓ கிட்ட போய் வந்து ரிஜெக்ட் ஆகி வர மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேட் நேம் ராங்காக வர மாதிரி இருக்கும். ஸோ திரும்பி புதுசு பாஸ்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்பி அந்த சர்டிஃபிகேட் வந்து 1 year வேலிடிட்டின்ற மாதிரி இருக்கும். திரும்பி அப்ளை பண்ண முடியாது போயிடும். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ டைம் இல்லை ஒன்றுக்கு டைம் உங்கள் பேர் இங்கிலீஷ் தமிழ் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் வந்து A to Z நம்பர் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி இப்படி தான் அடுத்த பேஜுக்கு வரும். இதில் வந்து ஃபஸ்ட் தான் இருக்கிறாங்க ஃபோட்டோ, அப்ளிகேண்டோடைய ஃபோட்டோ கொடுத்து என்ன பண்ணுறீங்க ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்ளிகேண்ட் ஃபோட்டோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கும் ஆதார் கார்டு கொடுக்குறேன். அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து PDF ஃபார்மேட்டில் அது அந்த குறிப்பிட்ட கேபிக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேபிக்குள்ளே என்ன பண்ணுறீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் ப்ரூஃப். ஓகே, அதுக்கும் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குது, பேன் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, ஸ்கூல் மார்க் ஷீட் இருக்குது, இந்த மாதிரி தான் நீங்கள் அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ ஏஜ் ப்ரூஃப் எதுதான் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அதை நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அது செல்ஃப் டிக்ளரேஷன், அதான் அந்த ஒப்புகை படிவம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது இறக்கி என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு சைன் போட்டு நம்ம அந்த திரும்பி அதை ஃபோட்டோவோ இல்லை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணோம்னா முடிஞ்சிடுச்சு. சரி, மாதிரி ஒரு ஒப்புகை சீட்டு வருது. ஜஸ்ட்டு கீழே சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேன்ற இடத்துல அவங்க சைன் போட்டால் முடிஞ்சிடுச்சு. அப்போ அப்லோட் பண்ண முடிஞ்சு சர்வீஸ் சப்மிட் ஆகிடும். பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து டாக்குமெண்ட் 4 கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது முடிஞ்ச உடனே என்ன ஆகும், கீழே வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னே என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பேஜ் போகும். அங்கே நம்ம பேமெண்ட் குறிப்பிட்ட ஃபீஸ் கட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த பேமெண்ட் கட்டின உடனே என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ வந்து சரி உங்கள் ஊர் விஓஓக்கு சென்ட் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.